விவசாயிகள் இங்க நிறைய இருக்கீங்க. வருஷத்துக்கு 6000 ரூபாய் வாங்குறீங்களா? இங்க யாரும் விவசாயம் பண்றது இல்லையா? நீங்க வாங்குறீங்கல்ல, 6000 ரூபாய் நீங்க வாங்குறதுக்கு இங்க இருக்கிற பிஜேபி காரங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? இந்த 6000 ரூபாய் வாங்கும்போது நீங்க போய் கட்சிக்காரங்கிட்ட வீட்டுல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? எதுவும் இல்லைங்க. பெண்கள் ஆகட்டும், வயசானவங்க ஆகட்டும், இளைஞர்கள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தகுதி இருந்தா பிரைம் மினிஸ்டர் நேரடியா திட்டத்தை வீட்டுக்கு அனுப்புறாரு. யாருக்கிட்ட போய் நிக்க வேண்டாம். நீங்க தடுப்பூசி போடும்போது யாரெல்லாம் வயசானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல போடணும்னாரு. அங்க போய் யாராவது கட்சிக்காரங்க எங்களுக்கு தான் போடணும்னு கேட்டாங்களா? எங்க கவர்மெண்ட் ஊசியா? எங்க மோடி கண்டுபிடிச்சாரு எனக்கு ஊசி போடுங்கன்னு சத்தியமூர்த்தி போய் நின்னாரா? இல்ல. யாரு வயசான பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல ஊசி. பிஜேபி கட்சி, பிஜேபி அரசாங்கத்தில் அத்தனை பேருக்கும் சமமான உரிமை. யார் ஏழைகளோ முதல் உரிமை அவங்களுக்கு. பெண்களுக்கு தான் எத்தனை திட்டம் பார்த்து பெண்களுக்குன்னா கேஸ், பெண்களுக்குன்னா டாய்லெட், இன்னைக்கு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 2 லட்சம் குடும்பத்துக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் கிட்டத்தட்ட 4 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நேரடியாக உரமானியம், மண்வள அட்டை எல்லாத்துக்கும் பார்த்து பண்றாரு. இங்க இருக்கிற ஸ்டாலின் திமுகவுக்கு என்ன வைத்தறிச்சல்? டெல்லியில கொடுக்கிற பணத்தெல்லாம் அவங்க கையில கொடுக்காம விவசாயிகளுக்கு நேரா கொடுத்துறாரு, பெண்களுக்கு நேரா கொடுத்துறாரு, வயசானவங்களுக்கு பென்ஷன் வேணுமா நேரா கொடுத்துறாரு. நம்ம கையில வராம எல்லாத்துக்கிட்ட நேரா கொடுத்துறாரு மோடிங்கிறத மட்டும்தாங்க வைத்தறிச்சல். நம்மளுக்கு நேரடியாக டெல்லியில கொடுக்கிற பணம் இங்க வந்து சேர்றது முக்கியமா? மாநில அரசுக்கு கொடுத்து அவங்க பாதி சாப்பிட்டு, பாதி மச்சானுக்கு கொடுத்து, பாதி மாப்பிள்ளைக்கு கொடுத்து, ஏதோ போடா போகுதுன்னு பிச்சை போடுற மாதிரி போடுறது முக்கியமா? யோசிச்சு பாருங்க. நடக்க இருப்பது, திரும்பவும் சொல்ற, மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல். இங்கு நம்முடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், அத்தனை பேரும் சேர்ந்து இன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டில் நாம் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் KP ராமலிங்கம் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். இந்த பகுதி மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சவர். அவர் எம்பியா வரும்போது மோடி அவர்களிடம் என்னென்னவெல்லாம் நம் ஊருக்கு வேணுமோ அதை வாங்கி கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய அண்ணன் ராமலிங்கம். அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு எம்பியா கிடைச்சாருன்னு சொன்னா, நாமக்கலுக்கு தனியா நாம வந்து ட்ரெயின் வேணுமா வாங்கலாம், தனியா ஏர்போர்ட் வேணுமா வாங்கலாம், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தனியா ஒரு மையம் வேணுமா வாங்கலாம், முட்டை ஏற்றுமதிக்கு இன்னும் செய்யலாம். இன்று நெசவாளர் சொந்தங்கள் இருக்கீங்களே, நெசவாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தனியாக வீடு கட்டி கொடுப்பதற்கு கூட மோடி அவர்களுடைய அரசாங்கத்தால் முடியும். அதற்கு அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் உங்களுக்கு எம்பியாக வர வேண்டும் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லத்தக்க வகையிலே இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி மையத்தை அமைப்பதற்கு அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் என்கின்ற உறுதியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.